Hi everyone. இந்த வீடியோவில் சித்ரா பானர்ஜி தேவகருணி எழுதின த மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸோடைய சம்மரி உங்களுக்கு வரும். சித்ரா தேவகருணி பானர்ஜி இவங்க வந்து ஒரு ஃபேமஸ் இந்தியன் நாவலிஸ்ட்டுங்க. இவங்க வந்து 1956 பிறந்திருக்காங்க. இந்தியன் பார்ன் அமெரிக்கன் ஆத்தர், பொயட்டும் கூட. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹவுஸ்டன் அப்படிங்கிறதுல இவங்க வந்து ரைட்டிங், அதாவது க்ரியேட்டிவ் ரைட்டிங் ப்ரோக்ராமுக்கு ப்ரொஃபஸராக அவங்க இருக்கிறாங்க. அப்புறம் இவங்களோட ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிற ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து 1996 அமெரிக்கன் புக் அவார்ட் வாங்கியிருக்கு. இவங்களோட ஃபேமஸ் நாவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ், அப்புறம் சிஸ்டர் ஆஃப் மை ஹார்ட், இது எல்லாமே நிறைய மூவிஸாகவும் அடாப்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. இவங்களுடைய ரைட்டிங்ஸை பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா இதனுடைய செட்டிங்காக தான் இருக்கும். மெயினாக சவுத் ஏஷியன் இமிக்ரெண்ட்டுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இவங்க அமைச்சிருப்பாங்க. அண்ட் இவங்களோட ரைட்டிங் ஸ்டைல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரியலிஸ்டிக் ஃபிக்ஷன், ஹிஸ்டாரிக் ஃபிக்ஷன், மேஜிக் ரியலிசம், அப்புறம் ஃபேண்டசி, மித், இதை பேஸ் பண்ணி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. சரி வாங்க, இந்த மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற இந்த நாவல் வந்து 1997 பப்ளிஷ் ஆகிருக்கு. இதனுடைய செட்டிங் பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஓக்லேண்ட் அப்படிங்கிற பிளேஸை கொண்ட மாதிரி அமைச்சிருப்பாங்க. அண்ட் இதில் வந்து திலோத்தமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டருங்க, திலோ அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இந்தியாவில் பிறந்த ஒரு கேரக்டர். அவங்க வந்து ஒரு ஷாப்கீப்பராக இருக்காங்க. கலிஃபோர்னியா ஓக்லேண்டில் வந்து ஷாப்கீப்பராக இருக்காங்க. ஒரு ட்ரெயின்டு மேஜிக்லாம் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பாங்க. எப்படின்னா அவங்களுக்கு வர்ற கஸ்டமர்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, அவங்களோட தேவைகள், அவங்களுடைய ஆசைகளை வந்து நிறைவேற்றுறதுக்கு இவங்களுக்கு ஸ்பைசஸ், அது வந்து மேஜிக்கல் எபிலிட்டி கொண்ட ஸ்பைசஸ் இவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க இந்த நாவலில் காட்டப்பட்டிருக்கோம். இதில் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் மேன், அவங்களுடைய பேர் வந்து ரவீன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வந்து ஒரு இந்த நாவல் பிரகாரம் பார்த்தோன்னா ஒரு நேட்டிவ் அமெரிக்கன் அப்படின்னு சொல்லி காட்ட நினச்சிருப்பாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஒரு இண்டிஜினியஸ் வகையை சேர்ந்த ஒரு நேட்டிவ் அமெரிக்கன். அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் இருந்து லைஃப் சேஞ்ச் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கான்செப்டுங்க, இந்த நாவலே அதுதான். ஸோ இந்த மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ் கூட 2005 மூவியாக ரிலீஸ் ஆகிருக்குங்க. இந்த நாவல் வந்து நம்ம இந்தியன் இமிக்ரெண்ட்டான திலோத்தமா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நரேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஓக்லேண்டில் ஒரு க்ராசரி ஸ்டோர் ரன் பண்ணுறவங்க தான் நம்ம திலோத்தமா. பட் இவங்க வந்து ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனாலிட்டி மாதிரி. அவங்களுக்கு வந்து அந்த ஸ்பைசஸில் ஒரு எக்ஸலண்ட் பவர், நாலேஜ் உண்டுங்க. ஸோ அவங்கக்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் சில டிஃபிகல்ட்டிஸோடு வந்தாங்கன்னா இவங்க கொடுக்குற அந்த ஸ்பைசஸ் மூலிமா, இவங்க சஜஸ்ட் பண்ணுற அந்த ஸ்பைசஸ் மூலிமா அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இவங்களுக்கு வந்து மேஜிக்கல் ஸ்பைசஸ் இவங்க கொடுக்குறாங்க. எப்படின்னா தட் இந்தியன் இமிக்ரெண்ட்ஸ் வந்து இந்த லேண்டில், ஆக்லேண்டில் வந்து ஒரு ஏலியனாக ஃபீல் பண்ணுற மாதிரி, அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ராப்ளமை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது அந்த சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம திலோத்தமா கொடுக்குற மேஜிக்கல் ஸ்பைசஸ் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த நாவல் வந்து ஆரஞ்ச் ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்காக ஷார்ட் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்குங்க. ஸோ திலோ நம்ம நாவலுடைய ஹீரோயின். அவங்க வந்து ஒரு லோவர் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க, ஒரு தேர்ட் கேர்ள் சைல்டாக அவங்க பிறந்திருப்பாங்க. இப்போ வந்து அவங்க ஃபேமிலியை பொறுத்தளவில் பொன் குழந்தை அப்படின்னா டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணணும். அப்போ இவ வந்து ஃபேமிலிக்கு ஒரு பேர்டன் மாதிரி அப்படின்னு சொல்லிலாம் ஃபீல் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் வந்து நம்ம திலோத்தமா வந்து நயன்தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நயன்தாரா அப்படின்னா மீனிங் என்னென்னா ஸ்டார்ஸ் ஆஃப் த ஐ, ஸ்டார் சியர் அப்படின்னு அர்த்தம். இப்போது ஸோ இவங்களுக்கு வந்து சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்தே சில மிஸ்டீரியஸ் பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. ஒரு வினோதமான ஒரு சக்தி இருக்குது அப்படின்னும், அதேமாதிரி அவங்க இருந்த வில்லேஜில் கூட அந்த வில்லேஜஸ் கொண்டு வர்ற ப்ராப்ளம்ஸை இவங்களால் சால்வ் பண்ண முடியுது. அவங்க வந்து எதாவது ப்ராப்ளமோட இருந்தாங்கன்னா அதை ரெக்கவர் பண்ண முடிகிற அளவுக்கு இவங்களுக்கு ஒரு மேஜிக்கல் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லேஜ் ஃபுல்லாக எஸ்டாப்ளிஷ் ஆகிருப்பாங்க நம்ம திலோ. அதனால் அவங்க வந்து நிறைய கிஃப்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு போவாங்க, அதை தேங்க் பண்ணுற விதமாக. சரி தானே? ஸோ இவளுக்கு நேம் வைக்கிறதுலே ஒரு சேலஞ்சஸ்லாம் இருந்திருக்குங்க. எப்படி சேலஞ்சிங்கான இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். ஒரு குட்டி இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் மதர் அப்படின்னா சேவியர் அல்லது குருன்னு அர்த்தம், அக்கார்டிங் டு சித்ரா பானர்ஜி தேவகருணியால். என்னென்னா இவங்க வந்து ஒரு முறை அந்த
தண்ணியிலேருந்து காப்பாற்றப்படுறாங்க. அப்படி அதான் சைல்ட்ஹுட் டேஸில் குழந்தையா இருக்கிற பருவத்தில் அப்படி காப்பாற்றும் போது அவளுக்கு வந்து நயன்தாரா அப்படிங்கிறது தான் பேர் வச்சுருந்தாங்க இல்லையா? அப்போது அவங்க வீட்டிலலாம் கூப்பிடும் பொழுது அதுக்கப்புறம் இவளை வந்து திலோத்தமா அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து தண்ணியிலேருந்து காப்பாற்றப்பட்ட குழந்தை, லைஃப் கிவிங், ஹெல்த் ரெஸ்டோரிங், ஹோப் அப்படிங்கிற மீனிங் தாங்க திலோத்தமாங்கிற வேர்டுக்கு அர்த்தம். மோரோவர் இந்த திலோத்தமாங்கிறது வந்து இந்திரனுடைய சபையில் டான்ஸ் ஆடுற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்சரா கேர்ள் அப்சரஸ், அவங்களுடைய பேர் வந்து திலோத்தமா. ஸோ அவங்கள வந்து இந்த பேர் வைக்கிறாங்க நம்ம அந்த குழந்தைக்கு. ஸோ அந்த மித்தை கூட இந்த நாவலில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவங்க சித்ரா பானர்ஜி தேவகர்ணியோட ரைட்டிங் ஸ்டைலில் இந்த மித்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி எழுதுறது தான். ஸோ இந்திரன் சபையில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல்லான ஒரு லேடி வந்து எப்படி எக்ஸைல் பண்ணப்பட்டாங்க, அதாவது அவங்க வந்து ஏர்த்தில் வாழ்கிறதுக்கு தகுதியாக கிடையாது. ஏன்னா அவங்க வந்து தேவலோக அப்சரஸ் இல்லையா? ஸோ அவங்க நடந்த லைஃபை இதில் ரிலேட் பண்ண முடியும் நம்ம இந்த திலோத்தமா கேரக்டர் கூட. ஏன்னா அவங்களும் அதே மாதிரி தான் அந்த மித்தாலஜிக்கல் கேரக்டர் இதில் ரிலேட் ஆக முடியும். ஏன்னா இதில் திலோத்தமா வந்து நம்ம ஸ்பைஸ் மாஸ்டர். ஸோ அவங்க வந்து ஒரு ஃபேரி விமன் மாதிரிங்க, ஒரு க்ராசரி ஸ்டோர் ரன் பண்ணுறாங்க. அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வர டிஃபிகல்ட்டிஸ், இவங்க கொடுக்குற ஸ்பைஸ்னால் அது அவங்களுடைய சஃபரிங்ஸ் எல்லாமே, குறிப்பாக இந்தியன் இமிக்ரெண்ட்ஸ் தான். அவங்க வந்து ஹோம் சிக்னஸ் ப்ராப்ளம் இருக்கும், லோன்லினஸ்ஸாக ஃபீல் பண்ணுறது. ஸோ அவங்க செல் பண்ணுற அந்த ஸ்பைசஸ் மூலயமா அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். அவங்க ஃபுட்டில் டேஸ்டி வர்றதுக்கும் சரி, அவங்களுடைய லைஃப்பில் வந்து ஹாப்பினஸ் வர்றதுக்கும் திலோத்தமாவோடைய ரோல் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். இது வந்து 15 சாப்டர்ஸ் இருக்கும் இந்த நாவலில். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சாப்டருடைய ஸ்பெஷாலிட்டியே டைட்டிலே பார்த்தீங்கன்னா டர்மரிக், சின்னமன், ஃபெனுக்ரீக், அப்புறம் அசோஃபிட்டிட்டா, அப்புறம் ஃபெனல், ஜிஞ்சர், பெப்பர்கார்ன், காலோ ஜெரி, அப்புறம் நீம், ரெட் சில்லி, இந்த மாதிரி தான் டைட்டில் கொடுத்துருப்பாங்க. லோட்டஸ் ரோட், செசாமி, இந்த மாதிரி அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பைசஸ் பற்றியே சொல்ல நினச்சிருப்பாங்க. ஸோ இந்த புக்லேயே ஸ்பைசஸோடைய ரோல் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. அது அப்படியே பிளெண்ட் ஆகிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஏன்னா அந்த ஆத்தருடைய ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸோட ஒன்றிணைஞ்சது அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா அது வந்து இந்தியனுடைய ட்ரெடிஷனை ரெஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி, லேண்ட் ஆஃப் ஸ்பைசஸ் இந்தியா அப்படிங்கிறத சொல்ல நினைக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்பைசஸ்க்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்கிறத சொல்ல நினைக்கிறேன். இப்போ டர்மரிக்னு எடுத்திங்கன்னு வைங்களேன், அதாவது ஹலூத் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து ஹார்ட் சாரோவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது, அப்புறம் இது வந்து ஹோப் கொடுக்கறது, ஒரு ரீபர்த்க்கு ரொம்ப முக்கியமானது. டர்மரிக் எல்லோ வந்து என்லைட்மெண்ட், நாலேஜை வந்து சிம்பாலிக்காக ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்ல நினைப்பாங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ண நினச்சா கூட, இப்போ பூஜைக்குன்னா கோகோனட் மேலே எல்லோ தடவுறாங்க, அந்த டர்மரிக் தடவுறாங்க. அதே மாதிரி சாரி, நியூ ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னா அதில் கூட எல்லோ ஆட் பண்ணுவாங்க. இப்போ டர்மரிக்குடைய ரோல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இப்போது இது வந்து ஒரு ப்ரெஷியஸ் ட்ரெஷராக கன்சிடர் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த டர்மரிக் வந்து ஓஷன்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த திலோத்தமா நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அதே மாதிரி அசோஃபிட்டா, அப்புறம் ஃபெனுக்ரீக், இதெல்லாமே ஒவ்வொரு விஷயத்த சொல்லணும். இந்த ஸ்பீசஸ் ஆஃப் டியூஸ்டே அப்படின்னா ஃபெனுக்ரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஃபெனல் வந்து மென்டல் ஸ்ட்ரென்த் கொடுக்குற ஒரு ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்பைசஸ்க்குமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. இந்த ரெட் சில்லி பார்த்திங்கன்னா சன் ஆஃப் ஃபயர் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லங்கால இருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல நினைக்கிறாங்க. இதில் நாவலில் ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, திலோ வந்து ஒரு அமெரிக்கன் மேனான ரவீன் அப்படிங்கிறவங்க மேலே ஒரு லவ் அட்ராக்ஷன் வருது. ஏன்னா அவர் வந்து திலோவுடைய ஷாப்க்கு கஸ்டமராக அவங்க ஸ்பைஸ் வாங்க வந்திருப்பாங்க. ஏன்னா ரவீனுக்கும் திலோவை பார்த்தோடனே ஒரு கைண்ட் ஆஃப் அட்ராக்ஷன் அவங்க மேலே வந்துடும். சரி தானே? இவளுக்கும் வந்து, ஏன்னா இவன் வந்து இந்தியன் பியூட்டி திலோத்தமா அப்படின்னா அந்தளவுக்கு அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வருது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேர்ள் தான். ஸோ இவளுக்கும் அவன் மேலே ஒரு அட்ராக்ஷன், ரவீன் மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துடுது. அந்த நாவலை பொறுத்தல அந்த ஸ்பைசஸே வந்து திலோ வந்து வார்ன் பண்ணுற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவள் கண்ட்ரோல் இழந்து அவள் வந்து ஸ்பைசஸ் சொல்கிற வார்த்தையை கேட்காம அவங்க மேலே ஒரு லவ் அட்ராக்ஷனில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த நாவலோட எலமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, டர்மரிக், ரெட் சில்லி, சாண்டல் பவுடர், அசோஃபிட்டிட்டா, அப்புறம் வந்து கலாஜீரா, சின்னமன், சாஃப்ரன், இதை பற்றிலாம் டீட்டெயில்டு ஒரு அனாலிசிஸ் கொடுத்த மாதிரி இருக்குங்க. அதனுடைய நேச்சுரல் யூசேஜஸ் என்னெல்லாம், அப்புறம் அதனுடைய ரிலீஃப் என்னெல்லாம் அப்படிங்கிறத ரொம்ப அந்த சாப்டர் வைஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க நம்ம சித்ரா தேவகர்ணி பானர்ஜி. ஏன்னா அந்த வேர்டோட எட்டிமாலஜி லைக் இது ரொம்ப டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஸ்பைசஸோடைய லாட்டின் நேம் என்ன, அப்புறம் அதனுடைய அரபிக் வேர்டு எதில் இருந்து வந்திருக்குது, சான்ஸ்கிரிட்டில் அதை எதை மீன் பண்ணுது, அப்புறம் இது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, எந்தெந்த
பிளேசஸ்லாம் இதனோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சின்னமன், ஃபெனுக்ரீக், அப்புறம் ஃபெனல், ஜிஞ்சர், பிளாக் பெப்பர், அப்புறம் நீம், அப்புறம் மக்கர்ராத் வாஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயுர்வேதிக் மெடிசன், ஹெர்பல் மெடிசன், அதை பற்றி சொல்ல நினைக்கிறேன். அப்புறம் லோட்டஸ் ரூட்டை வந்து லாங் பேஷனேட் லவ் லைஃப் கொடுக்கறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மாதிரி துளசி, சாண்டல்வுட், ஆல்மண்ட், கேசர், இது மாதிரி நிறைய அந்த ஸ்பைசஸ் தாங்க மெயினாக இது வந்து. அண்ட் அதான் மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற அந்த திலோத்தமாவை ரெப்ளிகேட் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவளுடைய அந்த பவர் அது வந்து ஒரு எக்ஸாக்டிக் பவர் மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி எக்ஸாக்டிக் ஸ்பீஷியஸ் எல்லாமே யூஸ் பண்ணுற விமன் வந்து நம்ம திலோ தான் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃப்ளேவர் ஆஃப் நம்ம கலினரி ஃபிக்ஷன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ தன்னை தேடி வர்ற மக்களுக்கு கரெக்டான ஸ்பீஷஸை கொடுத்து அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் இப்போ இதில் ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா அஹுஜா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் வந்து ஒரு யங் லேடி. அவங்க வந்து இவங்களோட ஷாப்புக்கு எவ்ரி வீக் வருவாங்க. அவங்க வந்து வேண்டா வெறுப்பா அஹுஜா கூட கல்யாணம் பண்ண வச்சுருப்பாங்க, அஹுஜா அப்படின்னு. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து வாட்ச்மேன். அண்ட் அவங்க வந்து அஹுஜா வந்து தன்னுடைய ஒய்ஃப்க்கு வந்து ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நான் வாட்ச்மேனாக இருக்கிறேன், நீ வேலைக்கெலாம் போகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஒர்க் போகிறது வந்து மென்னுடைய டியூட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ திலோத்தமா என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவளுக்கு அவள் ப்ராப்ளமில் வந்து ஃபீல் பண்ணுறா, பேசுகிறா இல்லையா, அவளுக்கு வந்து சில டர்மரிக் கொடுத்துட்டு இது வந்து அவனுக்கு கண்டிப்பாக ஹோப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவளும் அஹுஜா ஒய்ஃபும் அடிக்கடி இவங்க ஷாப்புக்கு வந்தது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராப்ளமில் இருந்து அவங்க விடுபட்ட மாதிரி. கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் திரும்ப அகெயின் வந்து ஃபெனல் கொடுப்பாள் கொஞ்சம். இது வந்து உனக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும், உன்னுடைய லைஃப்பில் வந்து நிறைய சஃபரிங்ஸ் இருந்தாலும் அதை டாலரேட் பண்ணுற உனக்கு ஸ்ட்ரென்த்தை வந்து இந்த ஃபெனல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஹுஜாவுடைய ஒய்ஃப்க்கு வந்து திலோத்தமா கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் நடக்குது. அதே மாதிரி ஹாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி டிரைவர் திலோத்தமா மீட் பண்ணி வரும்பொழுது அவன் சொல்லுவான், இந்த மாதிரி என்னுடைய ப்ரொஃபஷனில் எனக்கு ஹாப்பினஸே இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஓகே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திலோத்தமா ஹாரனுக்கும் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க. சரி தானே. இப்போ இவனுக்கு வந்து கலோஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பைஸ் அது கொடுக்க நினைக்கிறாங்க. இது என்னென்னா ஒரு ப்ரொடெக்டர் அகெயின்ஸ்ட் ஈவில் ஐ. இந்த கெட்டதுலேருந்து விடுபடுறது, உனக்கு நிறைய கெட்டது இருக்குது அப்படின்னா அதுலேருந்து இது விடுபட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பைஸை வந்து அவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறாங்க. இதில் வந்து ஜாக்ஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் யங் பாய், அவனுக்கு வந்து இந்த அமெரிக்கன் லேண்டில் வந்து வாழ்கிறதுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. ஏன்னா அவனை வந்து அவன் இந்தியன் பாய்ங்கிறதுனால அவன் டீஸ் பண்ணப்படுறான் அவனோட ஃப்ரெண்ட்ஸாலே, அவன் பேசுகிற லாங்குவேஜ்னால. இந்த ஜாக்ஜித்தை வந்து டீஸ் பண்ணும் பொழுது அவனுக்கு வந்து டிலோ வந்து என்ன கொடுக்குறான் அப்படின்னா, உன்னோட டர்பனில் இந்த சின்னமனை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா சின்னமன் வந்து டெஸ்ட்ராயர் ஆஃப் எனிமீஸ், அது வந்து உனக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெல்லோ அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அவங்களோட அட்ராசிட்டியிலேருந்து உன்னைய காப்பாற்றுறது இந்த சின்னமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பைசஸ் கொடுக்க நினைக்கிறது. இதே மாதிரி இன்னொரு கேரக்டர் கீதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கேர்ள், பெங்காலி ஃபேமிலியை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு மேனை லவ் பண்ணுறா. ஆனால் அந்த பையனை வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கும் சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் எப்படி யுனைட் பண்ண வச்சா அப்படிங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆல்மண்ட் அண்ட் கேசர் இதை வந்து மில்கில் பாயில் பண்ணி கொடு, ஏன்னா இது வந்து அந்த தாட் ப்ராசஸ் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஸ்வீட் பண்ணுற எபிலிட்டி இதுக்கு உண்டு அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுக்க நினைக்கிறேன். அவங்களுக்கு ஒரு சில ஸ்பைசஸ் சில சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க ஷாப்புக்கு வந்தாலே திலோத்தமாவால் அவங்களோட மைண்டை வந்து ரீட் பண்ண முடியுங்கிறது அவளுக்குள்ள அந்த மேஜிக்கல் பவருங்க. அதே மாதிரி ரவீன் வரும் பொழுது அவளால் என்ன இவன் மைண்டில் என்ன ஓடுது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியல. அவனுக்கு என்ன தேவை, அவனுக்கு தேவையான ஸ்பைஸ் என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறதும் அவளுக்கு தோணவே இல்லை. சரி ஓகே, இவனுக்கு தேவையாது மஹாமூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் ஸ்பைஸ் கொடுக்க நினைக்கிறான். சரி மேபி அவனுடைய ஃபார்ச்சூன், அவனோட அதிர்ஷ்டத்தை வந்து அவனுக்கு சக்ஸஸ் கொடுக்கறது, அவனுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கறது, அவனுக்கு கெட்ட விஷயங்கள் வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ண நினைக்கிறா. ஸோ திலோ வந்து ரவீனை லவ் பண்ணுறா. அவன் வந்து ஒரு லோன்லி அமெரிக்கன். ரவீனுக்கு வந்து இவளோட பியூட்டி வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. மோரோவர் இவனுக்கு வந்து திலோத்தமாவுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை காட்டிலும் சில விஷயங்கள், சில அட்ராக்ஷன் அவனுக்கு பிடிக்குது, அவளை ரொம்ப பிடிச்சி போயிடுது. அண்ட் இதுக்காக வந்து நிறைய விஷயம் ரவீன் வந்து ஷேர் பண்ணுறான். அவனோட ஓன் ஸ்டோரியும் திலோத்தமா கிட்ட சொல்கிறான். திலோவால் தான் ஹெல்ப் பண்ண முடியும், ஏன்னா கிராண்ட் ஃபாதர் கிட்டேருந்து சில ப்ராப்பர்ட்டிஸ் அவன் வந்து வேணும், அதுக்கு வந்து அவனுக்கு சீக்ரெட் பவர் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நினைக்கிறான். அதை என்னால் வாங்க முடியல அப்படிங்கிறதையும் சொல்ல நினைக்கிறான். அண்ட் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு.
இதே மாதிரி நிறைய கேரக்டர்ஸ். லலிதா அப்படின்னு சொல்லிட்டு கான்பூர்லேருந்து ஆக்லாண்ட் வந்த ஒரு கேரக்டர். அவங்க வந்து அந்த ரேஷியல் செக்ரிகேஷன், அசிமிலேஷன் ப்ராசஸில் சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்குங்கிறத அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவகிட்ட வந்து நிற்பா. இவகிட்ட அதுக்கும் வந்து நம்ம திலோத்தமா வந்து ஹெல்ப் பண்ணுவா. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி கேரக்டர்ஸ் இந்த நாவலில் வரும். ஸோ இந்த நாவலில் வந்து ஹியூமன் மைண்ட் வந்து எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சஃபர் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேரக்டர் மூலிமா சொல்ல நினைக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ரெமெடி கொடுக்குற விதமாக நம்ம திலோத்தமா வந்து அந்த ஸ்பைசஸ் மூலிமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண நினைக்கிறாங்கங்கிறதும் தெரிய வருது. அண்ட் திலோத்தமாவும் அந்த ரவீனுடைய லவ் காம்பினேஷன் சொல்ல நினைக்கிறாங்க. ஏன்னா அவன் மேலே இவ்வளோ லவ்வில் விழுந்துடுறா. ரவீனுக்கும் இந்தியன் கேர்ள் ரொம்ப அட்ராக்டிவாக பியூட்டிஃபுல்லாக இருக்கிறா, இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். அப்போ என்ன ஆகுனா இந்த ஸ்பைசஸ்லாம் இவ்வளோ வார்ன் பண்ணும், நீ வந்து உன்னுடைய மைண்டை வந்து கண்ட்ரோல் பண்ணு, நீ வந்து இந்த லவ்வில் விழக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் அவளோட தாட்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணாமல் இவ வந்து ஈவன் அந்த ஸ்பைசஸ் சொல்கிறத கூட ஸ்பைசஸால் கண்ட்ரோல் பண்ணப்படாமல் அவங்க லவ்வில் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா இவளுக்கு வந்து அவளுடைய லைஃப்பை கண்டினியூ பண்ண விடாமல் அந்த ஸ்பைசஸ் தடுக்கிற மாதிரி இந்த நாவலில் காட்டியிருப்பாங்க. அந்த ஸ்பைசஸ் இருக்கிறனால தான் இவளால் லவ் மேக்கிங் அடுத்து லவ் கண்டினியூ பண்ண முடியல. ஸோ என்ன திலோத்தமா டிசைட் பண்ணுவா அப்படின்னா, அவளை சுற்றி இருக்கிற அந்த வால், அந்த ஸ்பைசஸ், மிஸ்டிக்கல் ஸ்பைசஸ் அப்படிங்கிற அந்த எபிலிட்டி அதெல்லாமே தகர்த்தெறியணும் அப்படிங்கிற மாதிரி அவள் நினைக்கிறா. அப்படின்னா தான் தன்னால் வந்து ஒரு புது ஐடென்டிட்டியை உருவாக்க முடியும். ஏன்னா என்னை வந்து மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ், இந்தியன் ஸ்பைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடையாளம் படுத்தி வச்சுருக்காங்க இல்லையா. ஸோ இது வேண்டாம் எனக்கு, நான் வந்து ஒரு எல்லோரும் மாதிரி ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ண நினைக்கிறா. ஸோ திலோத்தமா வந்து ரவீன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரிலாம் ஆயிடுதுங்க. இந்த நாவலில் அப்படி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம பண்ணுறது தப்பு அப்படின்னு தெரியும் போது அவள் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஷம்பதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அப்படின்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவளோட ஹேண்டை வந்து டர்மரிக்கில் டிப் பண்ணது மட்டும் இல்லாமல் லோட்டஸ் ஆசனால உட்காந்துட்டு அந்த அவளோட மைண்டு இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, நம்ம வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லான லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ண நினைக்கிறா. நிறைய மந்திரங்கள்லாம் சொல்கிறா. அப்புறம் ஸோ இப்படி ஏதோ தேவையில்லாமல் பண்ணும் பொழுது ரவினால் திலோத்தமா வந்து காப்பாற்றப்படுறா அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. ஏன்னா நிறைய மேஜிக்கல் எலிமெண்ட்ஸு அந்த ஃபயர்லாம் வச்சுக்கிட்டு வந்து ஒரு மாதிரி பண்ணுறா. அதை பார்க்கும் பொழுதே இவ ஏதோ சூசைட் கமிட் பண்ணிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி தெரிய வருது. ஏன்னா தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரிலாம் கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிற டைமில் திலோ வந்து ரவினால் காப்பாற்றப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஏன்னா அவன் கூட லவ் மேக்கிங்கில் இருந்ததுனால அதிலிருந்து விடுபடணும். ஏன்னா இவளுக்கு வந்து மேஜிக்கல் பவர் உண்டு இல்லையா. ஸோ அதுலேருந்து விடுபடணும், லவ் மேக்கிங் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை வந்து பனிஷ்மெண்ட் காரணமாக தன்னுடைய லைஃப்பை இழந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது ஒரு பாயிண்டில் இந்த நாவலில் என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, அவள் இருக்கிற ஸ்டோர் வந்து அந்த பிளேஸில் வந்து ஒரு எர்த்குவேக் மாதிரி வந்து அவள் இருக்கிற ஸ்டோர் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அவன் மட்டும் சர்வைவ் ஆகிற மாதிரி ஒரு மொமெண்ட்டு. ஸோ இப்போ வந்து ரவீன் அண்ட் திலோத்தமா அவங்க மனம் மாறுற மாதிரி, சரி ஓகே. அதே மாதிரி ரவீனும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஷாப்பை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு திலோத்தமாக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த நாவலை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நம்ம சித்ரா பானர்ஜி தேவகர்ணி எழுதுன தி மிஸ்ட்ரஸ் ஆஃப் ஸ்பைசஸ் அப்படிங்கிற நாவலுடைய சம்மரி. ஸோ இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரிலேட்டட் வீடியோஸ் நிறைய பார்க்குறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நிறைய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.